தற்பொழுது வெளியாகியிருக்கும் அண்மை செய்தி. சென்னை எழும்பூரில் கூவம் ஆற்றில் இறங்கி போராடும் தூய்மை பணியாளர்களை கைது செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூவம் ஆறு போன்ற ஆபத்தான நீர்நிலைகளில் போராட்டம் நடத்தினால் தீயணைப்பு துறையினர் உதவி அவசியம் என்பதால் அவர்களை கைது செய்வதில் சிக்கல் நீடிப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். கூவம் ஆற்றில் இறங்கிய தூய்மை பணியாளர்களில் பெண்களே அதிக அளவில் இருக்கின்றனர். கூவம் ஆற்றில் இறங்கி போராடும் தூய்மை பணியாளர்களை கைது செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நித்யானந்தன் இணைகிறார். நித்யானந்தன், விவரங்களை வழங்கலாம். தீயணைப்புத் துறையினர் சுமார் 1.5 மணி நேரத்திற்கு மேலாக நுங்கம்பாக்கம் அருகிலும் அதேபோல எழும்பூருக்கு நியர்பையிலும் இருக்கக்கூடிய அந்த கூவம் ஆற்றில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தூய்மை பணியை தனியார் மயப்படுத்திய திமுக அரசை எதிர்த்தும் அதேபோல 5 மாதங்களாக வாழ்வாதாரம் இழந்து வாழ வழியின்றி தவித்து வருகிறோம். முதலமைச்சருக்கு ஏன் எங்களுடைய போராட்டங்கள் கேட்கவில்லையா, பார்க்கவில்லையா என்ற ஒரு கோணத்தில் இன்று இந்த போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். சுமார் 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த கூவம் ஆற்றில் இறங்கி போராடக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களை கைது செய்வதில் முரண்பாடு ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் கைது செய்வதா, தீயணைப்பு துறையினர் கைது செய்வதா என்ற ஒரு முரண்பாட்டின் இடையே சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக தூய்மை பணியாளர்கள் கூவம் ஆற்றில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். வழக்கமாக தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்த திட்டமிட்டாலே கைது செய்வதும், அவர்கள் திட்டமிட்டு போராட்டம் நடத்தக்கூடிய இடத்திற்கு வந்தால் உடனடியாக அவர்களை அடித்து இடித்து கைது செய்யக்கூடிய சென்னை மாநகர காவல்துறையினர் இன்று சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கூவம் ஆற்றில் இறங்கி அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். அவர்களை கைது செய்வதற்கு காவல்துறையினர் சுணக்கம் காண்பிப்பதும், மறுபுறத்தில் மேலே நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடியும். என்றால் யார் இறங்கி கைது செய்வது? கூவம் ஆற்றில் இறங்கினால் காவல்துறையினருடைய உடை கூவம் ஆற்றில் சேற்றில் படும். அதே போல மறுபுறத்தில் கூவம் ஆறு என்பதால் பாதுகாப்பு இதில் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒருவேளை ஆழமாக இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று விட்டால் தங்களால் சென்று காப்பாற்ற முடியாது, தீயணைப்புத் துறையினர் தான் செல்ல வேண்டும். ஆகவே தீயணைப்புத்துறை செல்லுமா, காவல்துறை செல்லுமா என 2 உயர் அதிகாரிகளும் பேசிக்கொண்டு 1 மணி நேரமாக தூய்மை பணியாளர்களை கைது செய்யாமல் மெத்தனத்துடன் விட்டு வைத்ததன் விளைவு தற்போது இந்த ஆற்றில் இறங்கி போராடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் வாந்தி எடுத்து மயக்கமடைய ஒரு சூழலுக்கு மாறி இருக்கிறது. ஆகவே தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை ஒவ்வொரு நாளும் 158வது நாள் போராட்டம் என்று விதவிதமாக அவர்களுடைய போராட்டம் என்பது வடிவங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அவர்கள் சுடுகாட்டில் இறங்கி போராடுகிறார்கள், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியுடைய நினைவிடத்தில் இறங்கி போராடுகிறார்கள், கடலில் இறங்கி போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்த தூய்மை பணியாளர்கள் தற்பொழுது கூவம் ஆற்றில் இறங்கி போராடி கொண்டிருக்கிறார்கள். இவர்களை கைது செய்வது என்ன பிரச்சனை இருக்கிறது என்ற ஒரு கோணத்தில் தற்பொழுது இந்த பிரச்சனை என்பது பூதாகாரமாக மாறி இருக்கிறது. கைது செய்யக்கூடிய அந்த காவல்துறையினரை அவர்கள் சேற்றோடு தொடக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும். ஆகவே நாங்கள் கைது செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்கிறோம் என்று காவல்துறை ஒரு பக்கம் நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியும். ஆகவே போராடக்கூடிய தீமையாளர்களை உடனுக்குடன் கைது செய்ய காவல்துறையினர் இன்று 1 மணி நேரத்துக்கு மேலாகியும் கைது செய்ய முடியாமல் திணறி வருகிறது. இந்த திணறல் தான் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை தீவிரப்படுத்தி இருக்கிறது. உள்ளே திமுக அரசிற்கு எதிராகவும் முதலமைச்சருக்கு எதிராகவும் கோஷம் எழுப்புவதும், மறுபுறத்தில் திமுக வாழ்க என்று, முதலமைச்சர் வாழ்க என்று நகைச்சுவையோடு அவர்கள் அந்த போராட்டம் தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைந்தமைக்கு நன்றி.